முன்குறிப்பு: நல்ல சவுண்ட் சிஸ்டம் இருக்கும் திரையரங்கில் படத்தை பார்க்க போகிறீர்கள் என்றால் நாய்ஸ் கேன்சலேஷன் வசதி இருக்கும் ஹெட்செட்டுடன் படத்துக்கு செல்வது நல்லது. காது நலன் கருதி வெளியிடுவோர் உங்கள் நான். சூர்யாவுக்கும் ஒரு சிறுவனுக்குமான பிணைப்பை கடந்த காலம், நிகழ்காலம் என 2 டைம் லைனில் சொல்லும் கதையே இந்த கங்குவா. நிகழ்காலத்தில் பிரான்சிஸ், அதாவது சூர்யா, ஒரு பவுண்டி ஹண்டர். போலீசால் கூட பிடிக்க முடியாத ரவுடிகளை பிடித்து வந்து போலீசிடம் ஒப்படைத்து காசு வாங்குவதே இவரின் வேலை. பவுண்டி ஹண்டர் சூர்யாவின் போட்டியாளர் திஷா பட்டானி. சூர்யா, யோகி பாபு, திஷா பட்டானி, ரெடின் கிங்ஸ்லி, கோவை சரளா, KS ரவிக்குமார் என முதல் 20 நிமிடங்கள் இவர்களுக்கானது. சூர்யாவின் ஒரு மிஷனில் ஒரு சிறுவன் சூர்யாவிடம் வந்து சேர்கிறான். இந்த சிறுவன் வழி 1000 ஆண்டு பழங்கதை ஒன்று நம் கண்முன் வருகிறது. கங்கா என்கிற கங்குவா பெருமாச்சி இனத்தின் இளவரசன். பெருமாச்சி இனத்தின் நிலத்தை ரொமானியர்கள் ஆள வருகிறார்கள். அதே சமயம் பெருமாச்சி இனத்திற்கும் உதிரனின் இனத்திற்கும் 12 காலமாக முட்டிக்கொண்டு நிற்கிறது. முதல் முயற்சி தோல்வியில் முடிய உதிரனுடன் கைகோர்க்கிறது ரோமானிய படை. பெருமாச்சி இன கங்குவாவுக்கும் நிகழ்கால பிரான்சிஸிற்கும் 2 டைம் லைனில் இருக்கும் சிறுவர்களுக்கும் என்ன சம்பந்தம் என்பதே கங்குவா படத்தின் மீதி கதை. கமர்ஷியல் சினிமாவுக்குள் கடந்த காலம், நிகழ்காலம், பூர்வஜென்மம், மறுஜென்மம் போன்ற விஷயத்தை பிசைந்து மசாலாவாக கொடுக்க முயன்றிருக்கிறார் இயக்குனர் சிவா. மக்களின் ஆடைகள், சண்டை காட்சிகள் போன்றவற்றில் அதற்கான மெனக்கெடலும் தெரிகிறது. ஆனால் அது மட்டுமே ஒரு கமர்ஷியல் படத்திற்கு போதாது என்பதில் ஆரம்பிக்கிறது சிக்கல். நம்மை போலவே சிறுவயதில் சிவாவும் கோவை சரளாவின் காமெடி காட்சிகளை எல்லாம் பார்த்து வளர்ந்திருப்பார் போல. ரெடின் கிங்ஸ்லி, யோகி பாபு, கோவை சரளா இவர்களையெல்லாம் வைத்தாலே காமெடி என நினைத்துக் கொள்கிறார்கள். அதைவிட கொடுமை, வித்தியாசமாக தமிழ் பேசுவதை காமெடி என இன்னும் நினைத்து கொண்டிருப்பதுதான். கோவாவில் இருந்தால் எதற்கு இப்படி தமிழ் பேச வேண்டும் என தெரியவில்லை. ஈஸ்ட்மேன் கலர் படங்களோடு புதைந்துவிட்ட காமெடி காட்சிகளை எல்லாம் தோண்டி எடுத்து முதல் 25 நிமிடங்களை ஒப்பேற்றி இருக்கிறார். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போல் எதையோ ஒட்டி வைத்திருக்கிறார் சிவா. கொலை கடுப்பு சாரே அதெல்லாம். படத்தின் மெயின் பிக்சரே பீரியட் பிலிம் என்பதால், அதாவது சிறப்பாக இருக்குமா என்றால் எல்லாருமே கத்திக்கொண்டே இருக்கிறார்கள். கலைராணி ஆரம்பித்து வைக்கும் இந்த கத்தல் வைபவத்தை அடுத்தடுத்து வரும் கதாபாத்திரங்களும் சிறப்பாக செய்கிறார்கள். 2 டைம் லைனிலும் சிறப்பாக இருக்கும் ஒரே விஷயம் சத்தம்தான். ரெடின் கிங்ஸ்லி தொடங்கி பாபி தியோல் வரை தொண்டை கிழிய கத்துகிறார்கள். அப்புறம் நான் எதுக்கு இருக்கிறேன் என்பதாக திஸ் இஸ் DSPயும் இணைந்து கொள்கிறார். ஸ்டேடியத்தில் தோனி இறங்கும்போது டெசிபிள் மீட்டரை வைத்து வீடியோ போடுவார்களே, அந்த கருவிகளை எடுத்துக்கொண்டு இந்த படத்திலும் சோதனை செய்யலாம் போல. சண்டை காட்சிகள், மக்கள் கூக்குரல் என எங்கும் எதிலும் சத்தம். சாம்பல் மேடுகளும் புகை மண்டலங்களும் என்பதாக கங்குவாவின் குழு இருக்கும் இடமே மண்ணுக்குள் இருப்பது போலதான் இருக்கிறது. மேட்மேக்ஸ் பாதிப்பில் படம் எடுப்பதெல்லாம் ஓகேதான். ஆனால் யார் என்ன கதாபாத்திரம் என்பதை கண்டுபிடிக்கும் அளவுக்காவது முகங்கள் தெரிய வேண்டுமே. இந்த கூட்டத்திற்கும் ஒட்டுதாடிக்கும் இடையேதான் கருணாஸ் நட்டியை எல்லாம் கண்டுபிடிக்க வேண்டியதாய் இருக்கிறது. இவர்களை கண்டுபிடிப்பதே பெரும்பாடா இருக்கும் போது இவர்களின் நடிப்பு திறனை எல்லாம் எங்கு போய் கண்டுபிடிப்பது? அந்த மக்கள் பண்டைய தமிழில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சட்டென டாப் கியர் போட்டு பேச்சு தமிழுக்கு மாறிவிடுகிறார்கள். படத்தின் ஒரே ஆறுதல் வெற்றியின் ஒளிப்பதிவுதான். சிறப்பாக இருக்கிறது. 3D என்பதை காட்சிகளின் டெப்த் எக்ஸ்பெக்டருக்காக செய்யப்படுவது என்பதாக தொழில்நுட்பம் இப்போது மாறிவிட்டது. இன்னும் மை டியர் குட்டிச்சாத்தான் லெவலில் ஜெம்ஸ் மிட்டாயை திரைக்கு வெளியே காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. ஒரு திரைப்படத்தின் கிளைமேக்ஸ் என்பது அந்த படத்தின் இறுதி காட்சி. ஆனால் இப்போதெல்லாம் எல்லாவற்றிற்கும் 2ஆம் பாகம் என இயக்குநர்கள் அடிஷனல் ஷீட் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். எதற்கென்றே இல்லாமல் நீளும் இந்த 2ஆம் பாக கொடுமைகளுக்கு கங்குவாவும் விதிவிலக்கல்ல. அப்படி வைக்கப்பட்டிருக்கும் லீடும் சிறப்பாக இல்லை. கங்குவா எனும் குழந்தை ராயன் பட அபர்ணா பாலமுரளி போல இந்த குழந்தை எங்களுக்கு வேண்டாம் என்று பார்வையாளர்கள் திருப்பிக் கொடுக்கும் அளவுக்கு தான் இருக்கிறது.